நண்பர்களாக பழகுறீங்க, அமெரிக்காவில் இருக்கிறான் அல்லது லண்டன்ல இருக்கிறான், எனக்கு நன்மை செய்தான் என்றால் இங்கு விக்கலாகுது. நம்ம உணர்வு அங்க பதிவாயிருக்கின்றது, கண்ணின் நினைவு அங்கே செல்லுகின்றது. இது காற்றலைதான், இது அது வந்து ஆஞ்சனையாக தாவி செல்லுகின்றது. இந்த உணர்வின் தன்மை வலிமை மிக்க நிலைகள் உறப்பும்போது வாலியாகின்றது. அங்கே தாக்கு அந்த அன்பென்ற நிலை உறப்பும்போது நண்பன் என்று வரும்போது விக்கலாகின்றது. இது அன்பென்ற உணர்வு கொண்டு இங்கே ஆஞ்சநேயன் ஆகின்றது. அந்த வேதனைப்படுத்தும் உணர்வு தரும்போது வாலி ஆகின்றது. அங்கு சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு அவன் நிலையை மாற்றி அமைத்து விடுகின்றது. ஆகல அங்க புறவோடும், கார் ஓட்டிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு தொழில எந்திரங்களை வேலை செய்யறாங்கன்னா நம்ம எந்த திட்டம்னு தெரியாம கையை விட்டுருவான். பல பேருடைய பகமை தெரிந்தா போறோம், எனக்கு இப்படி துரோகி தான் உருப்பிடுவானான்னு சொன்னா போறோம். அவன் எதிர்காலம் என்ன ஆகும்னா, அவன் எங்கேயும் நாம சொல்லிட்டோம், ஒருத்தவங்க இடைஞ்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்க, நாம இடைஞ்சல் பண்ணிட்டோம் நான் நினைக்கிறோம், அவன் கஷ்டப்படுறத பாட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். சில பேர் அதே உணர்வு அவனுக்குள் பதிவாகி அவனுக்கு எப்பயாவது கஷ்டம் வரும்போது நாம ஒரு முக்கியமான நிலையில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு பகிர்ப்பு இப்படி எல்லாம் துரோகம் பண்ணான்னு எண்ணம் வந்தா போறோம். அந்த இடத்துல எந்திரத்தை இயக்கிடுவோம், நம்ம அறியாம கையை விட்டுவோம், சிந்திக்கும் தன்மை இழந்தது. கார் ஓட்டிட்டு போனா அடுத்தபடி பிரேக் போட தெரியாத ஆக்சிடென்ட் ஆயிப்போம். இந்த மாதிரி சம்பவங்கள் நம்மளை அறியாமலே நமக்குள் இருக்கு. இதே போல நமக்குள் என்ன செய்கின்றது என்ற நிலையை நீங்க பார்க்கலாம். அந்த வேதனை என்ற உணர்வு நாம் நுகரப்படும் போது நம்மளுக்கும் அந்த இடத்துல அவனுக்கும் அங்க இடைஞ்சல். ஏன்னா நாம் சிந்திக்கும் தன்மை இடைஞ்சல். நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போதே பாதிப்பு இப்படி செய்தான் கொஞ்சம் இடைஞ்சலான நிலையில குறுக்க கிறுக்க எவனா ஓடிட்டு போய் நானே சரி, உடனே நம்ம சங்கடம் வரும். இந்த சங்கடம் வரும்போது அவை நினைவு வரும். இந்த உணர்வு என்ன நம்ம நினைவு இருக்கு, பிரேக் படம் அடிச்சிருவோம். நமக்கும் அதேதான், அவனுக்கும் அதேதான். ஆகவே இப்ப சந்தர்ப்பங்களை பார்க்கலாம், ஆக்சிடென்ட் எல்லாம் எப்படி ஆகுதுன்னு.